வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பொருளார் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மத்திய அரசினுடைய இந்த திட்டம் பற்றி நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. அதனாலதான் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த நிதியுதவியை நிறைய பேர் இழந்துடுறாங்க. நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய இந்த சலுகையை எளிதாகவும் விரைவாகவும் பெற்றுக்கிற முடியும். நீங்க ஆப்பொருளார் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலோ இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வெளியிடக்கூடிய அரசு சம்பந்தமான திட்டங்களை உடனடியாக உங்களால தெரிஞ்சுக்கிற முடியும். நண்பர்களே, இந்த திட்டம் சம்பந்தமான முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்துடலாம். மத்திய அரசு இந்த கோல்டு மானிட்டேஷன், அதாங்க தங்கத்தை பணமாக்குற திட்டத்தை ஆகஸ்ட் மாசம் 2026 இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. இது ஏற்கனவே உள்ள ஒரு திட்டம் தான். இந்த கோல்டு மானிட்டேஷன் திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இந்த திட்டம் மூலமா உங்க வீட்டில் இருக்கிற தங்கத்தை நீங்க வங்கி மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் மத்திய அரசு சொல்லக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய தங்கத்தை நீங்க டெபாசிட் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க டெபாசிட் செய்யற தங்கத்தை பொறுத்து உங்களுக்கு வட்டியை மத்திய அரசு கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தினுடைய முடிவுல நீங்க உங்களுடைய நகையை திரும்ப வாங்கிக்கலாம், அல்லது அன்னைக்கு சந்தை மதிப்புல உங்க நகைக்கான பணமாகவும் நீங்க திரும்ப வாங்கிக்கிற முடியுங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு பீரோல நம்ம பயன்படுத்தாம வச்சிருக்கிற தங்கத்தை ஒரு முதலீடா மாற்றி அந்த தங்கத்து மூலமா நம்மளுக்கு வட்டி கிடைக்க செய்யறது இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்துக்கு தங்க இறக்குமதியை குறைச்சி வெளிநாட்டு செலவினத்தை சேமிக்கிறதும் இந்த திட்டத்தினுடைய நோக்கங்க. நாட்டினுடைய பொருளாதாரம் இதன் மூலமா மேம்படுது. கூடவே தங்கம் மூலமா வருமானம் கிடைக்கிறதுக்கு இந்த திட்டம் வழிவகை செய்துங்க. இது மத்திய அரசு 2015 இந்தியாவில் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த ஒரு திட்டம் தான். இந்த திட்டம் 2015 நவம்பர் மாதம் மத்திய அரசால தொடங்கப்பட்டுச்சுங்க. மத்திய அரசு இந்த கோல்டு மானிட்டேஷன் திட்டம் மூலமாக இந்தியாவில் பயன்படாமல் இருக்கும் 1000 டன் தங்கத்தையாவது மக்களிடமிருந்து திரும்ப வாங்குறதுக்காக இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த திட்டத்துல இந்த 2025 வரைக்கும் 10 ஆண்டு காலத்துல வெறும் 38 டன் மட்டும்தாங்க கிடைச்சிருக்கு. நண்பர்களே, இந்த திட்டத்துல யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்துருவோம். இந்த தங்கத்தை பணமாக்குற திட்டத்துல இந்தியாவில் இருக்கிற 18 வயது நிரம்பிய எல்லா குடிமக்களும் பங்கு பெற முடியுங்க. கூடவே HUFன்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அதாவது இந்து மதத்தை சார்ந்த பிரிக்கப்படாத கூட்டு குடும்பங்களும் இந்த திட்டத்துல சேர முடியும். கூடவே ட்ரஸ்ட் வச்சு நடத்துறவங்களும் இந்த திட்டத்துல சேரலாம். நிறுவனம் வச்சிருக்கிறவங்களும் இந்த திட்டத்துல சேர்ந்து பயன்பெற முடியுங்க. கூடவே சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கவங்களும் இந்த திட்டத்துல சேர்ந்துக்கலாங்க. இந்த திட்டத்துல சேர்றதுக்கு ஒரே நிபந்தனை 18 வயது பூர்த்தி ஆகிக்கணுங்கிறது மட்டும்தாங்க. நண்பர்களே, இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த திட்டத்துக்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமா தங்கம் வச்சிருக்கணுங்க. அதுலயும் எந்தெந்த வகையான தங்கத்தையெல்லாம் நம்ம டெபாசிட் செய்யலாம் அப்படிங்கிறத கட்டாயமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கீழ்கண்ட தங்க வகைகளை நம்ம டெபாசிட் செய்ய முடியுங்க. நீங்க நகையா வச்சிருந்தா அதை டெபாசிட் பண்ண முடியும். தங்க காசாவும் வச்சிருக்கலாம், தங்க கட்டிகளாகவும் வச்சிருக்கலாம். பழைய மற்றும் உடைந்த நகைகளை கூட நீங்க இதுல டெபாசிட் செஞ்சுக்கிற முடியுங்க. இந்த திட்டத்துல தங்கத்தினுடைய தூய்மை சோதனை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தாங்க டெபாசிட் செய்யறதுக்கு ஏத்துக்கிடுவாங்க. கல் வச்ச நகைகளை இந்த திட்டம் மூலமா வைக்க முடியாது அப்படின்ட்டு மத்திய அரசு ஏற்கனவே ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துல எவ்வளவு தங்கம் நம்ம டெபாசிட் செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப நம்ம பதில பார்த்துடலாங்க. நீங்க குறைஞ்சபட்சம் 1 கிராம் தங்கம் இருந்தா கூட அதை இந்த திட்டம் மூலமா நீங்க டெபாசிட் செய்ய முடியும். தங்க நகைக்கான அதிகபட்ச உச்ச வரம்பு அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்க. எத்தனை கிராம் தங்கத்தை வேணாலும் நீங்க இந்த திட்டத்துல டெபாசிட் பண்ணிக்கலாம். 2015 நீங்க 2 வருஷத்துக்கு டெபாசிட் செஞ்சீங்கன்னா 2.25% வட்டியும், 2 வருஷத்துக்கு மேல டெபாசிட் செஞ்சீங்கன்னா 2.5% வட்டியும் மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இந்த 2026 மத்திய அரசு எவ்வளவு வட்டி தரப்போறாங்கிறது இனிமேதான் தெரிய போகுதுங்க. இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற தகவலை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்துல எங்கெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற தகவலை மத்திய அரசு வர ஆகஸ்ட் மாசம் வெளியிடுவாங்க. பொதுவா வங்கிகள், போஸ்ட் ஆபீஸ், மத்திய அரசினுடைய அதிகாரம் பெற்ற மையங்கள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள்ல உங்களுடைய நகைகளை வைக்கிறதுக்கு மத்திய அரசு பரிசீலனை செஞ்சுட்டு வர்றதா தகவல் வெளியாயிருக்குங்க. 2015 மத்திய அரசு இந்த கோல்டு மானிட்டேஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்துறப்ப வங்கிகள்ல மட்டும்தான்
மக்கள் தங்களுடைய தங்கத்தை டெபாசிட் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த 10 ஆண்டு காலத்துல 2015 இருந்து 2025 வரைக்கும் வெறும் 38 டன் தங்கம் மட்டும்தாங்க மக்கள் டெபாசிட் செஞ்சிருக்காங்க. மத்திய அரசு 1000 டன் தங்கத்தை எதிர்பார்த்தாங்க. அதனால இந்த 2026 வர்ற புதிய கோல்டு மானிட்டேஷன் திட்டத்துல மத்திய அரசு விதிகளை தளர்த்த போறாங்க. வங்கிகள் மட்டும் இல்லாம போஸ்ட் ஆபீஸ், மத்திய அரசினுடைய அதிகாரம் பெற்ற மையங்கள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள்ல மக்கள் தங்கத்தை டெபாசிட் செய்ய முடியும்னு சொல்ல போறாங்களாம். இந்த திட்டம் சம்பந்தமான முக்கியமான நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துருவோம். மத்திய அரசினுடைய இந்த கோல்டு மானிட்டேஷன் திட்டத்துல உங்களுடைய தங்க நகையை நீங்க டெபாசிட் செஞ்சு அதிகமான வட்டி வாங்கணும் அப்படின்னா உங்க தங்க நகை 22 கேரட் அல்லது 24 கேரட்டை சேர்ந்ததா இருக்கணுங்க. அதற்கு குறைவான கேரட் இருந்துச்சுன்னா இதுல ஏத்துக்கிற மாட்டாங்க. நீங்க இந்த 22 அல்லது 24 கேரட் தங்கத்தை வாங்குறப்பயே நீங்க கவனிச்சு வாங்குறதுக்கு 5 முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம். பிஎஸ் ஹால்மார்க்கை ஃபர்ஸ்ட் உறுதி பண்ணிருங்க. நகைக்கடையில எடைய சரியான அளவுல இருக்கா அப்படிங்கிறத நகையை உங்க கையில வாங்குறதுக்கு முன்னாடி சரி பார்த்துக்கோங்க. கூடவே நகைக்கடையினுடைய பில் மட்டும் எல்லாமே சரியா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. கூடவே நீங்க தங்க நகைகளை ஒருவேளை விற்க போறீங்க அப்படின்னா முக்கியமா இருக்கிற இந்த 5 டிப்ஸுகளை நீங்க கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க. உங்க தங்க நகையில கேரட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க விற்பனை செய்யுங்க. கூடவே தங்கத்தினுடைய தூய்மை மற்றும் எடையை சரிபார்த்து விற்பனை செய்யுங்க. மத்திய அரசினுடைய இந்த திட்டத்துல டெபாசிட் செஞ்சு 2 அல்லது 3 வருட காலம் எனக்கு டைம் இல்லை, உடனடியா விற்கணும்னு நினைக்கிறவங்க 2-3 இடங்கள்ல உங்களுடைய தங்க நகையினுடைய மதிப்புக்கு எவ்வளவு பணம் கிடைக்குங்கிறத கேட்டு அதுக்கப்புறமா விற்பனை செஞ்சா நல்ல லாபத்துக்கு விற்க முடியுங்க. பொதுவா தங்க நகை வாங்க போறவங்க கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான ஆலோசனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்க நகை வாங்க போறீங்கன்னா மத்திய அரசினுடைய இந்த திட்டம் அல்லது தமிழ்நாடு அரசு ஏதாவது புதுசா ஒரு திட்டம் கொண்டு வர போறாங்கன்னா உங்க தங்க நகையினுடைய தரத்தை தான் முதல் செக் பண்ணுவாங்க. அதுல பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கா அப்படிங்கிறத நீங்க வாங்குறப்பயே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. கூடவே எடையும் சரியான அளவு இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க புதுசா வாங்க போற தங்க நகைக்கு மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளவு, ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படிங்கிறத கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க. கூடவே பைபேக் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி எதுவும் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த மத்திய அரசினுடைய திட்டம் பத்தின தகவல்கள் உங்களுக்கு முழுதாவும் விளக்கமாகவும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி மத்திய மற்றும் மாநில அரசுகள் வெளியிடக்கூடிய அரசு சம்பந்தமான திட்டங்களை உடனடியா பார்க்கறதுக்கு ஆஃபர்லாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.